ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சண்டே வந்து சினிமாவுக்கு போகலான்ட்டு ஒரு பிளான். பாப்பாலாம் கிளம்பியாச்சு, நாங்களும் கிளம்பியாச்சு. ஒரு குட்டியாக ஒரு மினி விளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, சண்டேயில் வந்து ஒரு நாளாவது ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சாப்பாடு கூட செய்யலை. நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். கட்ட குஸ்தி 2 படத்துக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் பசங்க எக்ஸைட்டிங்காக இருக்கிறாங்க வேறு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் போயிட்டு வந்தீங்க படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து சரி சண்டே வந்து ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு வந்து ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. ஒரே வீட்டிலையே இருக்கிறது, வேலை செய்கிறது இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டே பிளான் பண்ணோம். அதனால் வந்து மார்னிங் மட்டும் டிஃபன் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பி அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வண்டியில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து வண்டியில் போயிட்டே இருக்கிறதுனால சரி வீடியோ எடுத்துகிட்டே போகலாம், லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரோம். என் சின்ன பொண்ணு வந்து முன்னாடி தான் நான் நிற்பேன், வாடி என் கூட வெயிலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முன்னாடி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள். அதனால் அப்புறம் பின்னாடி என் பெரிய பொண்ணு உட்கார வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனோம். ஜாலியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே ஜாலியாகவே இருந்தது. ஆனால் இந்த மாதிரி சண்டேயில் வந்து யாரெல்லாம் வந்து வீட்டில் வேலைலாம் விட்டுட்டு நிம்மதியாக போனோமா, ஜாலியாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணோமான்னு யாரெல்லாம் இருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட ஹோட்டல் வந்துட்டோம். அங்கே வேறு ஃபேன் வேறு இல்லை, அப்படியே ஒரே வேர்த்து ஊற்றி அப்படியே சூடாக இருந்ததா சாப்பாடு வேறு. அதனால் ஃபுல்லாக அப்படியே ஸ்வெட்டிங், அப்படியே காரம் வேறு. என் சின்ன பொண்ணு மூஞ்ச பாருங்கள், அவள் அப்பத்துலேருந்தே வரப்பத்துலேருந்து ஒரே அழை தான். என்னன்னு தெரில, மூடு அப்செட்டு. அவளுக்கு வந்து தூக்கம் வந்துச்சு, அதனால தான் அப்படியே ஒரு மாதிரியாக சைலண்ட்டாக இருந்தா. அப்புறம் தேட்டர் வந்தாச்சு. வெளியில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் பாப்பாவுக்கு வந்து வெளியிலவே வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா உள்ளே வந்து ஓவராக இருக்குது ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என் 2 பொண்ணுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன். அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஏன்னா இப்போவே பாத்ரூம் ஏதாச்சும் வந்திருந்தால் போயிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா இது வந்து என்னென்னா லாஸ்ட்டாக ஒரு மூவி முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்த வீடியோ இது. ஏன்னா வந்து மூவி பேர் ஏதாச்சும் போட்டு அது எதனா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதனால் அதான் அந்த ஃப்ரண்ட்டில் தேட்டரில் எதனா போட்டால் இதுவாகும்ன்ட்டு நாங்கள் எடுக்கலை. அப்புறம் லாஸ்ட்டாக முடிஞ்சு போகிறப்போ மட்டும் குட்டியாக எதுனா கொஞ்சம் இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர்லேயே உட்காந்து எடுத்ததும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் வெறும் ஸ்க்ரீனை மட்டும் காமிச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.